சித்தியா? யாரு? இவளா? எனக்கா? ஐயோ, சான்ஸே இல்லை. அப்படியெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணதே தப்பு, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். செக்ரட்டரி அவனால் ஏற்றுக்க முடியாதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனா உட்காந்து மறுபடியும் முட்டி போட்டு அவளுக்கு டீ கொடுக்காம அவன் இங்கே இருக்கக்கூடாது, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் கடாசிடு அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒருத்திக்காக நீங்கள் என்னை இப்படி கேவலமாக நடத்துவீங்களா? அன்னைக்கு நைட்டு இவ கூட நீங்கள் தான் இருந்தீங்களா? அப்போ அவள் இதுக்கு முன்னாடி ஏன் கூட இருந்தா, இப்போ உங்கள் கூட இருந்தா, அதுக்கப்புறம் யார் கூட வேணாலும் இருப்பா. இவளுக்காக நீங்கள் உங்கள் பெத்த பிள்ளையே கேவலமாக நடத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. எட்டி ஒரு உதவிட்டு மரியாதையாக முட்டி போடுறான் அப்படின்னு கத்துறான். நீ இப்போவும் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னும் போது இவனுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சொத்து வேணும் இல்லையா? அதுக்காக இவன் சைலண்ட்டாக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ளே செம்ம கொலை வெறியோடையே ஹீரோயினுக்கு டீ கொடுக்குறான். இது பாரு, நீ அதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காத. அவன் அப்படிதான் எப்போவுமே இந்த மாதிரி தான் எடுத்து எரிஞ்சு நடந்துப்பான். நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத. இன்னையிலேருந்து நீ இந்த வீட்டோட முதலாளி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. அவனுக்கு நீ சித்தி. அவனை என்ன தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்ட்டியில் ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்க மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த ஃபாரின் கொலாபரேஷன்லாம் பார்த்து நம்ம ரோஹனுக்கு தான் வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. ஒரு 4 பாட்டில் ஜெலிசல் குடிச்சா கூட அவனுக்கு அடங்காது போல வயிற்றெரிச்சல். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான் வாங்க கிட்ட. என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு வாங்குக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா நீ ஒருத்தன் தான் ஒரே வாரிசு, நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை தான் எல்லாத்துக்கும் வாரிசா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. நைட்டு ரூம்க்கு வந்த உடனே ஹீரோ ரொமான்ஸ் பண்றதுக்கு வரான். ஹீரோயின் ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் குளிக்க போறேன் அப்படின்னு போயிடுறா. குளிச்சுட்டு வந்த உடனேயும் விட மாட்டான். அப்போ உடனே என்ன சொல்லிடுறானா, இல்லை எனக்கு கை கால்லாம் வலிக்குது, பயங்கர டயர்டாக இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. சரி சரி தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான்.